Hi students, welcome back to learning journey. பயம் தவிர். பயம் தவிர் அப்படின்னா அவாய்ட் ஃபியர். அதாவது பயம் அப்படிங்கிறது நம்ம மனசில் அடிக்கடி வரும், நம்மளையும் மீறி வரும். அதாவது ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, நம்மளை வந்துட்டு எல்லாருக்கும் முன்னால் நின்று பேச சொல்லி ஒரு சிச்சுவேஷன், ஒரு அமைப்பு வரும். ஏதோ ஒரு நாள் நம்ம வேலை பண்ணுற இடத்துல நம்மளை எல்லாருக்கும் முன்னால் பப்ளிக் ஸ்பீக்கிங்னு சொல்லுவாங்க, எல்லாருக்கும் முன்னால் நின்று பேசணும் அப்படின்னு. ஆனால் நமக்கு முன்ன பின்ன நம்ம ஸ்கூலில் வாய்ப்பு கொடுத்துருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா ஸ்கூலில் இருக்கிற அவசரத்தில் சிலபஸ் முடிக்கணுங்கிற எண்ணத்தில் இருக்கும் ஆசிரியர்கள் பலவித திறமைகளும் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஆனால் ஏதாவது ஒரு ஸ்பீச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப ஏதோ தைரியமாக இருக்கிற 2-3 பேரை மட்டும் கொடுத்துட்டு அவங்களும் அவங்களோட ஒர்க்கை ஈஸி பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப நமக்கு திறமை இருந்தும் நம்மளுக்கு சான்ஸ் இல்லாமல் இருந்த தருணங்கள், காலங்கள் எல்லாம் இருந்திருக்கு. திடீர்னு நம்மளுக்கு அந்த மாதிரியான வாய்ப்பு, திறமைகளை பயன்படுத்தக்கூடிய தருணங்கள் வரப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு ஜர்க்கு, அதாவது ஒரு டென்ஷன், ஒரு திடீர்னு நம்மளை கூப்பிட்றச்ச அந்த டென்ஷன்லாம் ஆகும். பேசுகிறதுக்கு ரொம்ப என்ன பண்ணலாம், என்ன சொல்லலாம், ஒரு மாதிரி ஷிவரிங், ஒரு நடுக்கம் இருக்கும். நாக்கெல்லாம் வரலும், உதடெல்லாம் உணர்ந்து போகும். சிலப்போ கை காலெல்லாம் கூட நடுங்கும். நம்மளை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுவோம். நோ ஃபியர், பி போல்டு, தைரியமாக இரு, பயந்துக்காதன்னு நம்ம மனசுக்கு நம்ம சொல்லுவோம். அதுக்கும் மீறி பயம் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? நம்ம அந்த மாதிரி டைமில் என்ன நினைக்கலான்னா, பயத்தை நம்ம தவிர்க்கணும். என்ன தான் ஆயிடுதுன்னு பார்க்கலாம். சாவு ஒன்று தான் பயம் அப்படின்னு நினைக்கலாம். அதுக்கு மேலே ஐயோ நம்ம செத்து போயிடுவோன்னு பயந்துக்கலாம். அதுக்கு முன்னால் என்ன வேலையாக இருந்தாலும் என்னத்துக்கு பயந்துக்கணும்? யார் என்ன பேசினாலும் நம்ம பேசுவோம். வந்து பேசுனா தயார் பண்ணுவோம். சிலப்போ ஒரு மாதிரி ஸ்டாமரிங் ஆகும், அதாவது கொஞ்சம் திக்கி திணறலாம். ஆனால் அதுக்கு யாராவது பேட் கமெண்ட்ஸ் சொன்னாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அந்த பேட் கமெண்ட்ஸ்லேருந்து குட்டாக எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிப்படுத்திக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? ட்ரை பண்ணுங்கள்.